காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் V2 ரெசிப்ஸி ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 25 மில்லி எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் வதங்கின அப்புறமா ஒரு சின்ன தக்காளி சேர்த்திட்டு கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி வதங்கின அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். நூறு கிராம் மீல் மேக்கரை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸை இது கூட சேர்த்திக்கணும். கூடவே 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். V2 ரெசிப்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அதில் இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் இருக்குது. எல்லா ரெசிபிஸும் தமிழ்லையே தான் இருக்குது. உங்களோட ரெசிபிஸையுமே கூட நீங்கள் அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்திருக்க மீல் மேக்கர் நல்லா வெந்துடணும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி.